எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன்னு சொல்லுவாங்க. பட் நேத்து வந்து சென்னை ஒன் டிசிஎஸ்ல கவின் அப்படின்ற ஒரு பையனுக்கு நடந்த அந்த ஹானர் கில்லிங்க பார்த்ததுக்கு அப்புறமா நிஜமாலுமே அப்படி ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம ப்ராக்ரெசிவ் மைண்ட் செட்னு நிறைய விஷயத்தை பத்தி பேசுறோம். ஏஐ டெவலப்மெண்ட், ஐபோனு, சாம்சங், சம்திங், காரு, பைக், நிறைய விஷயங்கள், கல்ச்சர் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு நிறைய பேசுறோம். பட் ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்னும் ரொம்பவே ப்ரிவலண்டா இருக்கு. அதுவும் சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாடுலாம் நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப பார்ப்பாங்க. பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் என்ன சொல்றது, அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு எல்லா குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டு லைக் அவங்க ஸ்கூல் டைம் லவ் அது அவ்வளோ நல்லா சின்சியரா, ஹானஸ்டா, லாயலா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இப்படி நடக்கும்னா ஐ டோன்ட் நோ வேர்ல்டுல எந்த சொல்றாங்கன்ட்டு. ஆக்சுவலி நியாயமா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ நல்லதே நல்லபடியா நடக்கும். அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு அந்த அப்பா சொல்றதை வச்சு அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பாவை நல்லா டேக் கேர் பண்ணியிருக்கான், நல்லா படிச்சிருக்கா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே இருந்திருக்கு. பட் ஜஸ்ட் பிகாஸ் அவன் வந்து அந்த பொண்ணோட மேட்ச் பண்ற ஒரு காஸ்ட்ல இல்ல அப்படின்றதுனால அதனால மட்டுமே ஒரு கொலை வந்து நடந்திருக்கு. அண்ட் மோர் ஓவர் அந்த சைட்ல இருந்து கொலை பண்ணது ஒரு 24-year-old பாய் தான். அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த பீப்புள் மேபி எஜுகேட் பண்ணியிருந்தா, அவங்க கிட்ட சொல்லியிருந்தா இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, நம்ம பேரண்ட்ஸ் காலத்தோட அதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஸோ எனக்கு நான் லைட் நோட்ல சொல்லவே விரும்பல. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அந்த மாதிரி தாட்ஸ் இருந்தாலும் இல்லை யாரா வேணும் அந்த மாதிரி தாட்ஸ் இருந்தால் அந்த பீப்புள் கிட்ட போய் எஜுகேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவாய்ட் டாக்கிங் டு தெம். அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம ஏதாவது மெஷர்ஸ் எடுத்தா மட்டும் தான் இதெல்லாம் மாறும். ஸோ எனக்கு வேற என்ன நியாயம் சொல்றதுன்னே தெரியல. நம்ம லேடிஸ்க்கு நடக்கிற கொடுமையெல்லாம் பேசுறோம். பட் ஆனா இங்க ஜென்ஸ்க்கும் நிறைய கொடுமைங்க நடக்கு. அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. அண்ட் மெயின்லி இந்த நேம் ஆஃப் காஸ்ட், ரிலீஜன் இதெல்லாம் வந்து நடக்குது. இந்தியா, பாகிஸ்தான் பேசினா அது நாட்டுப்பற்று. பட் இதெல்லாம் பேசினா ஜாதி வரின்னு சொல்றோம். எனிதிங் இட் இஸ் எல்லாருமே ஹியூமன்ஸ். அதை வந்து பார்க்கணும். ஸோ இது ஜஸ்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது ஜாலி வீடியோ கிடையாது. பட் இது என்னோட ஆதங்கம். எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. டு கெட் இன் டு அ ஜாப், டு கெட் இன் டு ஃபேமிலி எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா கூட இப்படி வந்து ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸ் நீங்க பார்த்தீங்களா அப்படின்றதையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்க கமெண்ட்ஸை கண்டிப்பா பார்ப்பேன். பை.